பழம்பெரும் அரசியல்வாதி, முதுபெரும் அரசியல்வாதி, பழம்பெரும் அனுபவம் பெற்ற ஒரு அரசியல்வாதி வைகோவே நிலை தடுமாறி கதறக்கூடிய அளவுக்கு விஜய் ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அது வந்து அங்கதான் ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அந்த நம்பிக்கை தான் பேரும். ஆளுநர் இதுல ஏதாவது விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆளுநர் விளையாட்டு தான் ஆட்சியே நடக்குது. திமுகவின் முஸ்லிம் அமைச்சர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கான உரிமைகளை பேணி பாதுகாத்ததை விட ஒரு முஸ்லிம் லீகுடைய அமைச்சர் அமைச்சராகவே இடம்பெற்று ஒரு கூட்டு அமைச்சரவை இடம்பெற்று பாதுகாக்கவில்லை என்றால் எனக்கு எதுக்கே முஸ்லிம் லீக்? எதுக்குமே வாய் திறக்க மாட்டோம். அது வாய் திறந்து முட்டாப்பைய. நாங்கள் பதற்றத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய பதற்றத்தை போக்குவதற்கு ஒருவன் கூட வந்து எட்டி பார்க்கவில்லை என்று முஸ்லிம்கள் என்னிடத்தில் சொல்லணுமா? யூ டோன்ட் வரி அபவுட் தி கான்சிக்வென்சஸ், வி ஆர் தேர்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தெம்பு திராணி இருக்கவங்களாம் நீங்க கிடையாது. தேவையில்லாம டென்ஷன் பண்ணுறீங்க. ஆண் போடுற கொட்டியிருக்காரு. இது செய்ததுக்காகவாவது நான் செய்த இந்த வழிமுறை போதைப் பொருளை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துவிடும் என்று எனக்கு புரிகிறது. எனக்கு சுட்டிக்காட்டப்பட்ட போது எனக்கு அது விளங்குகிறது. என்னை வந்து மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு சின்னதாக சொல்லாங்க. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரைக்காணலில் நாம் சிந்திப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மையினர் அணி துணைத் தலைவர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். சோஃபா மாடல் ஆட்சி அமைந்த பின் அதிமுகவினுடைய MR விஜயபாஸ்கர் 6வது எம்எல்ஏவாக இன்று ராஜினாமா செய்திருக்கிறார். ஆளுங்கட்சியின் ஆள் பிடிக்கும் அரசியல் எக்ஸ்ட்ரீம் ஆகியுள்ளதை 6வது எம்எல்ஏவின் ராஜினாமா காட்டுகிறது. ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சி மீது நம்பிக்கையின்றி எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸை தொடர்வது மக்களுக்கு இழைக்கும் துரோகம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள், உங்கள் தலைவர், சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? 6வது எம்எல்ஏ அதிமுக. சரியா பாக்குறேன், கரெக்டா பாக்குறேன். ரொம்ப அவரு குதிரை பேரமா ஒட்டக பேரமா என்றெல்லாம் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி நிலை தடுமாறக்கூடிய அளவுக்கு இந்த குதிரை பேரங்களை கனக்கச்சிதமாக விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார். கேட்பாங்கல்ல, அதிமுகவில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவர் வந்து நான் திமுக தான் பயணிப்பேன், திமுக தான் இருப்பேன்னு சொன்னா அதுவும் குதிரை பேரம் தானே அப்படின்றாரு. அவர் திமுக எம்எல்ஏங்க, சட்டப்படியே திமுக. அது எப்படி குதிரை பேரம்? குதிரை பேரத்துக்கு அதுதான் நான் சொல்றேன். லீகலாக ஃபர்ஸ்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா படிச்சிட்டிங்கன்னா ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னு நீங்கள் விளங்கிக்கலாம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன சொல்லுது? ஒரு ஆக்சுவலாக இது இன்னும் உள்ள ராஜீவ்காந்தி காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா 60s 70s ஆயாராம் கயாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஏதோ ஒரு கட்சியில் ஜெயிச்சுட்டு எதுலையா போய் இருந்துக்குவாங்க. இதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தான் அந்த 10th ஸ்கெடியூலில் வந்து மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா 1/2 இருந்தாலே போதும். 1/2 ஸ்பிளிட்டு ஆன்டி டிஃபெக்ஷன் லால 1/2 ஸ்பிளிட்டு. கட்சி 2ஆக பிளந்துருச்சு, 50-50 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா அது எந்த பக்கம் வேணா போய்க்கலான்னு. அதுக்கப்புறம் தான் 2/3 மெர்ஜரை கொண்டு வந்தாங்க. 2/3 மெர்ஜர். 3இல் 2 பகுதி எம்எல்ஏக்கள் எங்க இருக்கிறாங்களோ அது கட்சியாக கருதப்பட்டு அது அங்கே போய் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். ஓகே அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எந்த நோக்கத்தோடு நம்ம வந்து நோக்கத்துக்குள்ள வந்துருவோமே, நேச்சருக்குள்ள எந்த நோக்கத்திற்காக ஒரு தேர்தல் சந்திக்கப்பட்டதோ, எந்த கொள்கையை ஒரு தேர்தலில் பிரச்சாரமாக செய்யப்பட்டதோ, எதை மையப்படுத்தி அந்த குறிப்பிட்ட வேட்பாளருக்கும் அந்த கட்சிக்கும் மக்கள் வாக்களித்தார்களோ அந்த நோக்கமும் சிந்தனையும் மாறிவிடக்கூடாது. இதுதானே நோக்கம். இதுக்கு தான் அந்த ஆயாராம் கயாராம்ல இருந்து ஸ்பிளிட்ல இருந்து மர்ஜர் வரைக்கும் இந்த மாற்றங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன? 2/3 எம்எல்ஏ சொல்றது தான் சரியா இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிக்கு 2/3 எம்எல்ஏ சொல்றது தான் சரி. இப்போ 2 விஷயம். லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி. மதிமுக பொலிட்டிக்கல் பார்ட்டி. லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அதுக்கு இருக்கா? ஓகே, இல்ல. ஏன்னா அதோட லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி டிஎம்கே தான். ஆமா, முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா நீங்க இது சம்பந்தமா? இதுல வேறதுக்கு வேலையே இல்லையே. பொலிட்டிக்கல் பார்ட்டி, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வைகோ தலைவர், லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிக்கு விப்போம். அந்த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் யாரோ அவங்க, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் யாரோ அவங்க தான் தலைவர். அவங்க தலைமையில் இப்போ நீங்க இந்த அதிமுகவிலிருந்து விலகி திமுக உறுப்பினராக அடையாள அட்டை வாங்கி A ஃபார்ம் B ஃபார்ம் ஃபில் பண்ணி நிற்கிறதா? அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்காலிட்டி. சிம்பிளா சொல்லிட்டேன். நான் அதுக்கு இப்போ இலகமா சொல்றேன். ஃபார்ம் வீமா அதெல்லாம் வேணாம். பொலிட்டிக்கல் பார்ட்டி, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி. மதிமுகவுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியே கிடையாது. ஏன்னா அது டிஎம்கே. முடிஞ்சு போச்சு. இதுல எதுக்கு பேரம்? நாங்க எதுக்கு பேரம் பண்ணணும்? எதுக்கு பேரம்? ஆனா விஜய் ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அது வந்து அங்கதான் ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அந்த நம்பிக்கை தான் பேரம். பேரத்தை பொறுத்தவரை, குதிரை பேரத்தை பொறுத்தவரை அது வர டெஃபினேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு நேரம்
ஆன்டி டிஃபெக்ஷன் லேசா ஆனா சொன்னேன் இந்த ஜனநாயகத்துல அதுக்கான வழிமுறைகளும் இருக்குல்ல சார். அதற்கான வழிமுறை எதற்காக இருக்கிறது? நீங்க ஜனநாயக நாடுன்ட்டீங்க, நீங்க ரொம்ப ரூல்ஸ் பேசிட்டீங்க. அப்ப நான் ரூல்ஸ் சொல்றேன். ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன். 2017 கர்நாடகாவில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல தேர்தல் முடிவில். அப்போ குமாரசாமியோடு சேர்ந்து காங்கிரஸ் அதிகம் தனிப்பெருங்கட்சியாக இருந்த பாஜகவை ஓரம் கட்டிவிட்டு குமாரசாமியோடு சேர்ந்து காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது, கூட்டணி ஆட்சி. அப்போ 2018 என்ன பண்ணுது, பாஜக தான் வேலையை காட்டுது. அப்போ இதே காங்கிரஸ் உறுப்பினர்கள் 17 பேர் ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க ராஜினாமா பண்ணுறாங்க. காங்கிரஸ் ஆதரவு, இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் ஆதரவு ஜேசிடி பிரபாகர் மாதிரி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஆதரவு ஜேசிடி பிரபாகர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ரெசிக்னேஷனை ஏற்க முடியாது, உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன்னு ஆன் தி ஹேண்ட் பண்ணிடுறாரு. அப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணுறாரு, டிஸ்குவாலிஃபை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டீர்களே ஆனால் நீங்கள் உடனடியாக அமைச்சராக முடியாது அந்த அமைச்சரவையில். அதற்கு அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் நீங்கள் நிற்கலாம். ஆனால் இவர் எந்த எல்லைக்கு போயிட்டாருன்னா, அடுத்து வர்ற இடைத்தேர்தல் இருக்குல்ல, நீ அதில் நிற்கக்கூடாது, இதோடு நீ 2022 தான் நிற்கணும்ட்டார். அந்த அளவுக்கு தகுதி நீக்கம். அடுத்த பொது தேர்தல் வரும்போது தான் நீங்கள் நிற்கணும், இடைத்தேர்தலில் நீங்கள் நிற்க முடியாது அப்படின்னு தகுதி நீக்கம் பண்ணிட்டார். அப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 17 பேர், பாஜகவின் சார்பாக உள்ள 17 பேர், இப்போ அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் போனோடனே உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு சட்டத்தில் அப்படியே இருக்கு இல்லைன்னா எவன் சொன்னது அப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இதை சொல்கிறேன். அப்போ உச்சநீதிமன்றம் அந்த விஷயத்தில் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, designation cannot be used as a tool to evade anti-defection law. இதுக்கு அர்த்தம் என்ன? கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்தினுடைய பிடிகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு கருவியாக ராஜினாமாவை பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த தியாகிகள்லாம் இருக்கிறாங்களா, இப்போ இந்த தியாகிகள்லாம் எதுக்காக ராஜினாமா பண்ணிட்டாங்க? தன்னால மக்கள் பணியை செய்ய முடியல அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டாங்களா? அடுத்த அரசியல் வாழ்க்கை என்ன அவங்களுக்குன்னு ஒரு கேள்விக்குறி ஆகுதுல்ல. நீங்க கேட்ட பாயிண்ட்டுக்கு வாங்க பாஸ். நீங்க என்ன சொன்னீங்க, ஜனநாயகத்தில் அதுவும் இருக்குன்னு. நீங்க எங்க இருக்கு இதுல? சட்டமும் தெளிவா சொல்லுது. இப்போ வரோம், அவங்களே என்ன சொன்னாங்க தெரியுமா? மரகதம் பனையூருக்கு வெளியே பேட்டி எடுக்க போகும்போது, சட்டமன்றத்துக்கு வெளியே பேட்டி எடுக்க போகும்போது, செக்ரட்டரியேட்டுக்கு வெளியே பேட்டி எடுக்க போகும்போது, நாங்கள் தான் ஜாயின் பண்ணாங்க அவங்க. செக்ரட்டரியேட்டையே கட்சி அலுவலகமாக மாற்றினார்ல, அதை முடிச்சு வெளியே வந்தோடனே கேட்குறாங்க, எதுக்கு ராஜினாமா பண்ணீங்கன்னு. நீங்கள் பனையூரில் பேசுகிறேன், இன்னைக்கு சாயங்காலம் நான் பேசுகிறேன்னு நான் கூட பெருசாக எதிர்பார்த்து ஏதாவது பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி பேசுறது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த ஆட்சியில் நான் எம்எல்ஏவாக இருந்தேன், அப்பவும் எதிர்கட்சியாக இருந்தேன். அதிகாரம் இல்லை. இப்போ இது என்னதுங்க, இது குதிரை பேரங்க. இது நான் அதிகாரம் இருக்கிற கட்சிக்கு நான் மாற போறேங்கிறாங்க. இதான் உங்களுடைய நோக்கம். அதுக்காக ராஜினாமா பண்ணாங்களாமா. இதுக்கு தாங்க சட்டமே இருக்கு. அப்படி நீங்க அதிகாரத்தை நோக்கி ஓடிடக்கூடாது. டிஃபெக்ஷன் அப்படிங்கிறது அதிகாரத்தை நோக்கி அவர்கள் ஓடுவதை தான் குறிக்கும். ஒரு வாதத்திற்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்தே திமுக அழைத்தால் கூட அது டிஃபெக்ஷன்ல வராது. ஏன்னா திமுக அதிகாரத்துல இல்ல. புரியுதா உங்களுக்கு? நீங்க அதிகாரத்தை நோக்கி பேரம் பேசுகிறீர்கள். பேரம்னா எதுக்கு பேசுவீங்க? பேரம்னா என்ன? இப்ப எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அந்த டைம்ல NDTVல இவரு பேசிட்டு இருந்தாரு, துக்ளக் குருமூர்த்தி பேசிட்டு இருந்தாப்புல. நீங்க எதிர்வரக்கூடிய தேர்தலில் கம்யூனல் போர்சஸோட கைகோர்க்க கூடாது என்கின்ற நிபந்தனையோடு நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தருகிறோம் என்கின்ற கடிதத்தோடு சேர்த்து அவர்கள் ஆளுநர் அர்லேக்கரிடம் தந்தார்கள். ஏதோ ஒரு நிபந்தனை, நீங்க ஒரு கொசு அடிக்கணும், அடிக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை இருந்தா கூட அந்த நிபந்தனை ஆன்டி டிஃபெக்ஷனாக அந்த நிபந்தனை குதிரை பேரமாக பார்க்கப்படும். நிபந்தனை வைக்கிறீங்களா? அதான் பேரம். இங்க என்ன நிபந்தனை? நீ ஆட்சியில் ஒண்ணு என்ன கொடுப்போம்? ஒண்ணும் கிடையாது. அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி குதிரை பேரம் செய்யவே முடியாது. அவர்கள் எம்எல்ஏவா இருந்து அவரை ராஜினாமா செய்ய வைத்து இப்ப கிறுக்குத்தனமா அவர் ராஜினாமா பண்ண வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க திமுக எம்எல்ஏஸ் அவங்க எல்லாருமே. லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். டைவர்ட் ஆகி போயிட்டோம். அதனால இப்படியெல்லாம் வைகோவை பழம்பெரும் அரசியல்வாதி, முதுபெரும் அரசியல்வாதி, பழம்பெரும் அனுபவம் பெற்ற ஒரு அரசியல்வாதி வைகோவே நிலை தடுமாறி கதறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விஜய் அந்த நிலை தடுமாற்றத்தில் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டார். அவர் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் நிக்க வைக்கிறேன் அப்படின்னு எங்கள் எம்எல்ஏக்களை சொன்னார் என்று ஒரு தலைவரே வெக்கங்கெட்டு பேசக்கூடிய, அதுவும் சாதாரண தலைவர் அல்ல, ஒரு காலகட்டத்தில் அடுத்து இவர்தான் முதலமைச்சராக வருவார் என்றெல்லாம் பேசப்பட்ட ஒரு தலைவர் வெட்கம், மானம், ஈனம், ரோஷமின்றி விஜய் குதிரை பேரத்துக்கு அழைத்தார் என்பதை ஏதோ பெருமை என்று நினைத்துக் கொண்டு நினைவாற்றலின் பிதற்றலால் உளறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியது யார்? அதை தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கையாக இருக்கக்கூடிய
மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை குறிப்பிட்டு இவ்வளவு ஒரு சோஃபா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு 6 இப்போ அப்ப எதிர்க்கட்சியா திமுக என்ன செய்யுது? அவங்க அவங்க பலத்தோட இருக்காங்க அப்படின்னு என்ன செய்யணும்ன்றீங்க சொல்லுங்க. இல்ல வழக்கு தொடுக்கிறது, சட்ட ரீதியாக எதிர்கொள்வது அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றால் சபாநாயகர் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு, இவங்க ரெசிக்னேஷன்லாம் வாங்கிட்ட பிறகு சொல்கிறார், அது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான். வாங்கிட்ட பிறகு நான் முடிவெடுக்க முடியாது, நான் வந்து விசாரணைக்கு உத்தரவிடுவேன் தான் சொல்லியிருக்காரு லாஸ்ட் டைம். அவருடைய முடிவை பார்த்துட்டு தானே நம்ம வந்து போக முடியும் சட்ட ரீதியாக, as far as my legal knowledge is concerned. ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்காக தான் அது அவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த வார்த்தையே. லாஸ்ட்டாக சபாநாயகர் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும்னா ரெசிக்னேஷன் வாங்குறதுக்கு முன்னால் தான் அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் ஒரு முறைப்படி. ஆனால் அவருக்கு அது அதிகாரம் இருக்கிறதா என்றால் சட்டப்படி அதிகாரம் இருக்கிறது. ரெசிக்னேஷனை வாங்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் இனிஷியேட் பண்ணலாம். அதை பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஸ்பீக்கர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குதுன்னு தானே சொல்லுவாங்க எப்படி பார்த்தாலும். நம்ம வந்து எதிர்க்கட்சியாக அரசியல் ரீதியாக மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்வதுதான் இல்ல. ஆளுநரை சந்திக்கிறாங்க, ஆளுநரை வந்து நிர்மல்குமார் சந்திக்கிறாருன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. சட்டத்துறை அமைச்சராகவும் அவர் இருக்கிறாரு. அப்படின்றப்போ ஆளுநர் இதுல ஏதாவது விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆளுநர் விளையாட்டு தாங்க ஆட்சியே நடக்குது. ஆளுநருடைய விளையாட்டில், ஆளுநர் அர்லேக்கரின் விளையாட்டில் தான் ஆட்சியே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முத நாள் வந்து விஜய் ஆட்சி அமைப்பதற்காக கேட்கிறார். அவ முடியாது என்று சொல்கிறார் அர்லேக்கர். ஆனால் அந்த 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 நேரத்தில் அவரை ஆட்சி அமைக்க சட்டத்தின்படி அழைத்திருக்க வேண்டும் என்றால் அழைத்திருக்க வேண்டும். ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவர் தான் கூப்பிடணும். அப்போ கூப்பிடாத அர்லேக்கர் ஒரு 2-3 யூட்டன் போடுறாரு விஜய். அப்படி போயிட்டு வர்றாரு வீட்டுக்கும், பனையூருக்கும் பங்களாக்கும், பழையவருக்கும் பங்களாக்கும், ஐ மீன் ஆளுநர் பங்களாக்கும் போயிட்டு வர்றாரு, பனையூருக்கும் போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்தோடனே அவர் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆனால் அப்படி அக்செப்ட் பண்ணுற அந்த அன்னைக்கு ஆளுநரிடம் குதிரை பேரம் தொடர்பான வலுவான ஆதாரங்கள் இருந்தது காமராஜுடைய விஷயத்தில். டிடிவி தினகரன் வந்து கொடுத்திருந்தார். அப்போது முடியாது என்று சொன்ன ஆளுநர், அப்போது முடியும் என்று சொல்லியிருக்க வேண்டிய ஆளுநர் முடியாது என்றார். இப்போது முடியாது என்று சொல்ல வேண்டிய ஆளுநர் சட்டத்துக்கு உட்பட்டு முடியும் என்றார். வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? இது நானா சொல்லலை, நயனார் நாகேந்திரன் சொல்றாரு. அந்த டைம்ல நீங்க யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி யார் காலெல்லாம் பிடிச்சிங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? அதனால்தான் 3% உள்ளதான் வாங்கியிருக்காங்க. ஆனால் வாங்கின பணத்தை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் செலவு பண்ணாங்களான்னு தெரியணும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்வதும், உங்க அப்பா எங்க காணோம் என்று ஒரு சிஎம் கேட்கலாமா என்று கேட்டபோது, சட்டமன்றத்திற்கு எழுப்பப்படும் விஷயங்களுக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்லாமல் வேற எங்க சொல்ல முடியும் என்று நிர்மலா சீதாராமன் விஜய் அவர்களுக்கு அது சரி என்பதை போல, மோடியை எதிர்த்து பல்வேறு கேள்விகளை ராகுல் காந்தி கேட்டபோது அரசியல் ரீதியான எதிர்ப்புகளை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கன்றாங்க. தாங்க இதான் சொல்ல வரோம். ஏன் நீங்க அவசரப்பட்டீங்க? இப்போ மோடியை எதிர்த்து அரசியல் ரீதியாக ராகுல் காந்தி கேள்வி கேட்ட போதெல்லாம் இது வந்து ஒரு ஏழைத்தாயின் மகனுக்கு ஒரு டீ கடையில் வேலை செஞ்ச ஒருத்தரை வந்து கேவலப்படுத்துகிற செயல், பாரத பிரதமரை அசிங்கப்படுத்துகிற செயல்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் இதை மட்டும் சரி காண்றது எப்படி? காரணம் வந்து அந்த டீலிங் தான். அர்லேக்கர் ஆசையால் ஆட்சி நடக்கிறது, அர்லேக்கர் தயவில் தான் ஆட்சியே நடக்குது இங்கே. எனவே அவர் போய் சந்திக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு ஆதரவோடு தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அவ்வப்பொழுது காட்டிக்கொள்வதற்கு, டைம் பீயிங்கில் காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். பக்ரீத் அறுப்பு பிரச்சனை வந்தாலும் வாய் திறக்கிறது கிடையாது. திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்தபோது அரசியல் ரீதியான நடவடிக்கையால் அந்த பிரச்சனை தவிர்க்கப்பட்டதா, சட்ட ரீதியான நடவடிக்கையால் அந்த பிரச்சனை தவிர்க்கப்பட்டதா? நம்ம கடந்த காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் சட்ட நடவடிக்கையால் அது தடுத்து நிறுத்தப்பட்டதா, அல்லது அரசின் அரசியல் ரீதியான நடவடிக்கையால் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சா? ரெண்டுமே தான். சட்ட ரீதியாங்கிறது இல்லையே, சட்ட ரீதியாக தான் தோத்தாச்சே. விலைக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க, அவங்க இப்போ ஃபோர்ஸோட வந்துட்டாங்களே. அரசியல் ரீதியாக தான் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. அரசியல் ரீதியாக தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அப்பீல் போறோம்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ அரசு. கூடுதலா இன்னொன்னு சொல்றாங்க, இது திமுகவுக்கும் பாஜகவினுடைய கூட்டு சதி, இது 2 பேரும் சேர்ந்து நாடகமாடினாங்க. நாடகமான விஷயத்துக்கு நீங்க எதுக்கு அப்பீல் போறீங்க? இப்ப இதெல்லாம் யாரை திருப்திப்படுத்த? 3.5% இடஒதுக்கீட்டில் முஸ்லிம்களுக்கு இனி இடம் இல்லை, புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்களுக்கு இடம் இல்லை என்று ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. இப்படி ஒரு வழக்கு வருகிறதே தன்னுடைய எதிர்ப்பை வலுவாக பதிய வைக்க வேண்டும் என்பது கூட ஒரு ஆளும் அரசுக்கு தெரியாது. அதுக்கும் அப்பீல் போவோன்றாங்க. ஆளும் அரசுக்கு இது தெரியாதா? அப்பீல் போறதை விடுங்க, அரசினுடைய நிலைப்பாடு என்ன? எந்த அமைச்சர் இதை பத்தி கமெண்ட் பண்ணாங்க? கமெண்ட் பண்ண வேண்டிய சோஃபா புகழ் முஸ்லீம் லீக் என்ன கமெண்ட் பண்ணிச்சு? இதை என்ன பேசுனாங்க? அதுல கமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சரவை என்ன பேசுனாங்க? என்ன கருத்து சொன்னாங்க?
பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் கொடுத்த அழுத்தம் தான் நாங்க வந்து தாவேக்கா ஆட்சியில இடம்பெற்று இருக்கிறோம். இவ்வளவு பெரிய வரவேற்பை நான் பார்த்ததே கிடையாது ஒரு தலைவருக்கு. விஜய்க்கு அவ்வளவு பெரிய ஆதரவு முஸ்லீம் மத்தியில இருக்கு அப்படின்றாரு. ஒரு ஒரு போட்டி வச்சுக்குவோம். இப்போ பேசுகிறோம்ல, இதில் கமெண்ட்டில் போடுற முஸ்லீம்கள் எத்தனை பேர் வந்து காதர் மொய்தீனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு பாருங்க. சீரியஸாக சொல்கிறேன். சமூகத்தோடே வாழ்ந்து, சமூகத்தை கள ரீதியாக சந்தித்து, சமூகத்தினுடைய பிரச்சனைகளை துடிப்புமிக்க சிக்கல்களில் இறங்கி களம் காணக்கூடியவர்கள் நம்மெல்லாம். கேரளா ஸ்டோரி இஷ்யூ வரும்போதும் சரி, ஹிஜாப் பேன் கர்நாடகாவில் வரும்போதும் சரி, ஆசிஃபா கற்பழிக்கப்பட்ட போதும் சரி, மாணவியுடைய வீடு வந்து உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கப்பட்ட போதும் சரி, தமிழகத்தில் சிஏஏ போன்ற போராட்டங்கள் வரும் பொழுதும் சரி, களங்கள் தோறும் சுழன்று வந்தவர்கள் நாம. களத்தில் மண்ணோடும் மக்களோடும் முஸ்லீம் சமூகத்தோடும் தொடர்பில் இருப்பவர்கள் நம்ம. குறிப்பாக நான் வந்து அவ்வளவு தொடர்பில் இருக்கோம். காரி உமிழ்கிறார்கள் முஸ்லீம் லீகருடைய இந்த முடிவை. ஒரு வாதத்திற்கு அவர் சொல்வது போல இவ்வளவு முஸ்லீம்கள்ல பெரும்பான்மை முஸ்லீம்கள் யாருன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா முதலீட்டு பெரும்பான்மைன்னு சொல்றாரு நினைக்கிறேன். முதலீடு செய்பவர்களில் பெரும்பான்மை. அதெல்லாம் ஊரறிஞ்ச விஷயங்க. முஸ்லீம் லீக்ல யார் இந்த முடிவு எடுக்க காரணம்ங்கிறதுலாம் நம்மளாம் வெளியே சொல்லி அவங்கள வந்து சங்கடப்படுத்த விரும்பல. இல்ல அவர்கள் கொடுத்த அழுத்தம் தான், இஸ்லாமியர்கள் கொடுத்த அழுத்தம் தான் நாங்க இடம்பெற்று இருக்கோம். இல்லைன்னா கட்சி இருந்திருக்காதுன்றாங்க. ஒரு வாதத்துக்கு அது உண்மைன்னு கூட வச்சுக்கங்களேன். இன்றைக்கு அதே இஸ்லாமியர்கள் கேட்கிறார்கள், மாடருக்கு தடை செய்யப்பட்ட போது பக்ரீத்துக்கு முந்தின நாள் ஒரு தீர்ப்பு வந்தபோது உங்கள் அரசு உறங்கிக் கொண்டிருந்ததான்னு கேட்டாங்க. பதில் பேசியதா முஸ்லீம் லீகின் அமைச்சர் பேசினாரா? அன்றைக்கு மாலையாவது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்களோடு முஸ்லீம் லீகும் எங்களுடைய அமைச்சர்களும் துணை நிற்கிறார்கள், இது சம்பந்தமான தீர்ப்பின் போது நீங்கள் பதற்றமடைய வேண்டாம், சட்ட ரீதியான விஷயங்களை முஸ்லீம் லீக் கையாளும் என்று எதுவும் சொல்லப்பட்டதா என்று நான் கேட்கவில்லை. அதே முஸ்லீம்கள் இந்த வீணா போன முஸ்லீம் லீக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்கறாங்க. நானும் முஸ்லீம் தான், அதுக்காக கேட்கிறேன். மறுநாளாவது உங்களிடம் எதிர்த்து கம்ப்ளைண்ட்ஸ் கால் கொடுத்தார். மறுநாள் வந்து நான் கொடுத்த தீர்ப்பு சரியாக நிறைவேற்றப்பட்டதா என்று எனக்கு நீங்க வந்து அறிக்கை கொடுக்கணும் என்று கேட்டபோது தாவேகாவின் அரசு ஆம் மிகச்சரியாக அதை செய்தோம் என்று தன்னுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் வாயிலாக அதை கொடுத்ததே. ஏன் இப்படி பணிந்து போனார்கள், ஏன் இப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS அழுத்தத்திற்கு இவர்கள் இறங்கி போனார்கள் என்று முஸ்லீம்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், என்னிடத்திலும் கேட்டார்கள். முஸ்லீம்கள் ஆற அமர பொறுமையாக கரியெல்லாம் அடுத்து தின்னுட்டு மறுநாள் உப்பு கண்டம் போட்டு காய போட்டு மறுநாள் வந்து அப்பீலுக்கு போங்கிறாங்க. ஏன் இப்படி அப்பீலுக்கு போறதுக்கு தான் இவங்களை அமைச்சராக்கினோமா? அப்பீல் போறதுக்காக இவர்கள் அமைச்சர்கள், அரசு நடத்துவதற்கு இவர்கள் அமைச்சர்கள் அல்லவா? நாங்கள் பதற்றத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய பதற்றத்தை போக்குவதற்கு ஒருவன் கூட வந்து எட்டி பார்க்கவில்லை என்று முஸ்லிம்கள் என்னிடத்தில் சொல்லணுமா? யூ டோன்ட் வரி அபவுட் த கான்சிக்வன்சஸ், வி ஆர் தேர்னு சொல்லணும். அவ்வளவு தெம்பு திராணி இருக்கவங்களாம் நீங்க கிடையாது. என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்றீங்க பாலாஜி. நீங்க அவ்வளவு திராணி உள்ளவர்கள்லாம் நீங்க கிடையாது. காலம் பதில் சொல்லும். இன்னைக்கு என்னை கூட ஒரு குறிப்பிட்ட சில பேர் சங்கடம் கொள்ளலாம், நான் இப்படி பேசுறேன்னு. உங்களுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். உங்களுக்குலாம் ஒரு எந்த நன்றி உணர்வோடு இந்த பக்கம் நிக்கிறோங்கிறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது. வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் சொல்றதுக்கு தேவையில்லை. வி ஆர் தேர், யூ டோன்ட் வரி அபவுட் த கான்சிக்வன்சஸ் சொல்லணும். இப்படி ஒரு சட்டம் போட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோம்னு சொன்னாங்களா? நின்னாங்களா? என் கண்ணுக்கு முன்னால் உத்தரமேரூர்ல 80 மாடுகளை தூக்கிட்டு போனாங்களே. ஆங்காங்கே அதுவும் ஒரு காரணம் இருக்கு பாலாஜி. திமுக காலத்தில் ஒரு வகையாக ஸ்மூத்தா போச்சு. எத்தனை ஆர்டர்கள் வந்தாலும் இது இப்படித்தான் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர்ல இருந்துட்டாங்க. அதனால பெரிய நெருக்கடி கொடுக்கல. அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதை ஒழுங்கா நீங்க அப்பீல் பண்ணாத போது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. விளையாட்டு கிடையாது இல்ல. கிளைமேட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டுடைய கிளைமேட் இருக்குல்ல, இது வந்து கம்யூனல், இது வந்து செக்யூலர் கிளைமேட். இங்க திடீர்னு ஒரு கம்யூனல் ஆர்டரை போட்டு அதை உடனே ஃபாலோ பண்ண வைக்கணும்னா உடனே முடியாது, ஓரளவுக்கு முடியும். அதை செஞ்சுட்டாங்க இந்த வாட்டி. இது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஆகும். இதை முஸ்லிம் சமூகம் மிகச் சிறப்பாக புரிந்து வைத்திருக்கிறது. முஸ்லீம் லீகிற்கு அப்படிப்பட்ட கேள்விகள் நாக்கப்படுற மாதிரி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை வெளியே காட்டாம இவங்க வந்து அமைச்சரவையில் இடம் இருக்குதுன்னு அமைதியா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விடுங்க. 3.5% இடஒதுக்கீடு அரசின் நிலைப்பாடு என்ன? மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட நிலைப்பாடு என்ன? மைனாரிட்டி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியோட நிலைப்பாடு என்ன? ஷாஜகான் எதுவும் பேசியிருக்காரா? எதுவும் கருத்து சொல்லியிருக்கிறாரா? சார், ஒரு முஸ்லீமுக்கு அமைச்சரவையில் இடம், முஸ்லீம் லீகை சேர்ந்த ஒரு முஸ்லீமுக்கு அமைச்சரவையில் இடம், எதற்காக அதை ஒரு முஸ்லீம் சமூகம் எதிர்பார்க்கும்?
முஸ்லிம்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முஸ்லீம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எதிர்பார்க்குமா? முஸ்லிம்களுடைய பிரச்சனைக்கு முஸ்லிம்களை விட அதிகமான உத்வேகத்தோடு ஒரு குரல் வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்களா? இங்க உத்வேகம் பிரச்சனையா, ஒரு முஸ்லீம் குரல் கொடுக்கணுங்கிறது பிரச்சனையா? குரல் கொடுக்கணும். அந்த குரல் எப்படி இருக்கணும்? உத்வேகமா இருக்கணும். ஒரு ஷாஜகான் இருக்காரு, ஒரு பாலாஜி இருக்காரு. ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு 2 பேரும் அந்த மினிஸ்ட்ரியில இருந்தாங்க. ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பாலாஜி உக்கிரமாக குரல் கொடுத்திருக்கிறார். இவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக நக்கீரன் தன்னை பற்றி ஆட்சேபிக்கத்தக்க கருத்து, நான் அதை எதிர்க்கிறேன். அந்த கருத்தை எனக்கு நானும் ஏற்கல, அதை எதிர்க்கிறேன். அது ஆட்சேபனைக்குள்ள கருத்து தான். ஆனால் தனக்கு இழைக்கப்பட்டதுடனே ஒரு பெரிய அளவுல பிரஸ் மீட் பேசுறாரு. அந்த ஷாஜஹான் முஸ்லீமுடைய பிரச்சனைக்கு வாய் திறந்து வெளியே வர மாட்டேங்கிறார். ஆனால் ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு பாலாஜி என்கின்றவர், எக்ஸோ ஒய்யோ இசட்டோ, அவர் உக்கிரமாக பேசுகிறார். எனக்கு ஷாஜஹான் தேவையில்லை, பாலாஜி தான் வேணும். எனக்கு தேவை அந்த இடத்தில் எனக்காக, என் உரிமைக்காக பேசக்கூடிய ஒரு உறுதியான குரல், சேன் வாய்ஸ், கிளியர் வாய்ஸ், லவுட் வாய்ஸ். தட் இஸ் ஆல் நீடட். நாட் அட் ஆல் ரெக்வயர்ட் தட் இட் ஷுட் பி ஃப்ரம் மை கம்யூனிட்டி வாய்ஸ். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது செக்யூலரா இருந்தா, அது ஒரு செக்யூலர் வாய்ஸா இருந்தா கூட அழுத்தமான வாய்ஸா இருந்திருக்கணும். அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முஸ்லீமை வைத்தே செய்திருக்கிறது. கடந்த காலங்களில் மைனாரிட்டி மினிஸ்டர்ஸா யார் இருந்தா? முஸ்லிம்கள் தான் இருந்தார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், திமுகவில் முஸ்லிம் அமைச்சராக இருந்து திமுகவின் முஸ்லிம் அமைச்சர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கான உரிமைகளை பேணி பாதுகாத்ததை விட ஒரு முஸ்லீம் லீகுடைய அமைச்சர் அமைச்சராகவே இடம்பெற்று, ஒரு கூட்டு அமைச்சரவையில் இடம்பெற்று பாதுகாக்கவில்லை என்றால் எனக்கு எதுக்கே முஸ்லீம் லீக்? கேள்வி, does it make sense or not? நான் அதுதான் கேட்கிறேன். எதுக்குமே வாய் திறக்க மாட்டோம். அப்ப வாய் திறந்தவன்ல முட்டாப்பைய, அதான் வாய் திறந்தவன்லாம் நாடகங்கிறீங்க. நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி அவங்க நாடகம் கலைஞ்சிக்கிட்டு இருக்குது. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க எப்படிப்பட்ட நாடகக்காரர்கள் அப்படின்னு, நீங்க எப்படிப்பட்ட நாடகங்கள்ல இருந்து வர்றீங்க அப்படின்னு. திருப்பரங்குன்றம் இஷ்யூல அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா எப்படி தெளிவுபடுத்தணும்? அந்த குரூப் டிஸ்கஷன் உட்காந்துருப்போம்ல, உட்காந்துருக்கும் போது எனக்கு எதுவும் சொல்ல வரல, எனக்கு சங்கடமா இருக்குன்னா பாலாஜி சொன்னார்ல, அதுதான். அந்த மாதிரி பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னால என்ன நிலைப்பாடு அதுதான். ஆயத் திறந்து என்ன நிலைப்பாடுன்னு சொல்லு. உச்சிப்புள்ளியில ஏத்தணுமா, தீபத்தூள்ல ஏத்தணுமா? எதை ஏற்கிறீங்க, எதை மக்களின் விருப்பம் என்னவாக இருக்கிறதோ அதுதான் இந்த அரசு. அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற அங்க இருக்கிற அதெல்லாம் இல்ல. உன் நிலைப்பாடு என்ன தெளிவா சொல்லு. அப்போ தன் நிலைப்பாடை கூட சொல்ல பயப்படுகின்ற ஒரு தொடை நடுங்கிய அரசாங்கத்தில் உச்சபட்சமாக ஒரு பெரிய முஸ்லிம் தலைவரே இருப்பதை விட தைரியமாக பேசக்கூடிய ஒரு ஹிந்து எங்களுக்காக குரல் கொடுப்பதே போதுமானது. எனக்கு தேவை குரல், அழுத்தமாக தெளிவாக சட்டத்துக்குட்பட்டு எங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குரல். அது ஹிந்துவா இருந்தா என்ன, முஸ்லிமா இருந்தா என்ன, கிறிஸ்டினா இருந்தா என்ன. மைனாரிட்டி வெல்ஃபேர், அந்த மைனாரிட்டியை பத்தியும் மைனாரிட்டி வெல்ஃபேர் பத்தியும் படிச்ச, அறிஞ்ச, அனுபவம் உள்ள, தெளிவுள்ள, உறுதியான, திடமான ஒரு நபரா இருந்தா போதும். அவன் ஷாஜான் பேர் வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஷாஜானை போலவே இன்னொரு பேர் வைத்த அமைச்சர்களை வைத்திருந்தது. அவர்கள் வைத்திருக்கும் பொழுது இந்த முஸ்லீம்களை உரிமைக்காக கடுமையாக பேசினார்கள். எம்எம் அப்துல்லா அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் எம்எம் அப்துல்லா அவர்கள் எம்பியாக இருந்தபோது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக, பில்லுக்கு எதிராக இந்த கமிட்டி போட்டபோது, இப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டபோது, ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டபோது எம்ஐஎம்ஏ அவருடைய நோட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க. முழுக்க முழுக்க ஒரு முஸ்லீம் கட்சியாக இருக்கக்கூடிய, இந்தியா முழுக்க அறியப்பட்ட, இவர்களை விட இந்தியா முழுக்க அறியப்பட்ட, இவர்களை கேரளா இதை தானே தமிழ்நாடு தானே தெரியாது, ஆனா அவர் மகாராஷ்டிரா, பீகார் முதற்கொண்டு எம்பிக்களை எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய ஒய்சி கட்சியிலிருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூடிய எம்எம் அப்துல்லாவுடைய உழைப்பு இருந்தது. அதுல நேஷனல் லெவல்லையே இந்தியா முழுக்க எந்த முதலமைச்சரும் சொல்லாத ஒன்று. சிஏஏ வந்தபோது நீங்க பயப்படாதீர்கள், நான் முதலமைச்சரானா உங்களுக்காக தீர்மானம் நிறைவேற்றி காட்டிய முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சராக, மக்கள் முதல்வராக. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்பொழுது அவருடைய கவனத்தை ஈர்த்து, அவருடைய கவனத்திற்கு உறக்க சொல்லி, நாங்கள் ஒரு போராட்ட களத்தை மாதிரி இதை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்வரே முன்னால் இன்னும் ஒரு போராட்ட களமாக ஆக்கி வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து இந்த தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என்று சொல்லி போராட்ட களமாக மாற்றியவர் அன்றைய முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர். பாலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் போராடினாரு. ஆமா, இது பேச சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு பேச சொல்லுங்க. இந்திய மாநிலத்தில் இருந்து, தேசியத்திலிருந்து சர்வதேசிய விஷயங்கள் வரைக்கும் பேசியவர் முஸ்லீம்களுடைய உரிமைக்காக. இதுக்கு முஸ்லீம் லீக் இருக்கணும்னு அவசியம் இல்லையே, தேவையே இல்லையே. எனவேதான் முஸ்லீம் லீக் எங்க வேணா இருந்து தொலையட்டும், ஆனால் முஸ்லீம்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் நிற்கிறாங்க. இன்று உங்களுடைய ஆர்ப்பாட்டம்
மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சரத் அவர் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஸ்டேடியத்துல ஒரு வெள்ளை பவுடர் கிரஷ் பண்றது மாதிரியான ஒரு வீடியோ அது ட்ரெண்ட் ஆச்சு. அது போதைப் பொருள் தான், கொக்கைன் தான்னு நிறைய பேர் அதுல விளக்கம் குடுக்குறாங்க. ஒரு பக்கம் அது இல்ல போதைப் பொருள் இல்ல, அது மாத்திரைன்னு சொல்றாங்க அப்படின்னு. இப்போ அதை எதிர்த்து நீங்க திமுகவினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்தது. ஆனால் அனுமதி கொடுக்கப்படல. இறுதியில் எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் தாவேக்காவினர் எங்களுக்கெல்லாம் நீங்க தடை போட்டீங்கல்ல, இன்னைக்கு நீங்க அரெஸ்ட் ஆகுறீங்களா சந்தோஷமா இருக்குன்னு கமெண்ட் போடுறத பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல அந்த கமெண்ட்ல இருந்து வந்துருவோம். அதை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லை. வி ஆர் ஹாப்பி என்ன கேட்டா. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய போனீர்கள், எதற்காக உங்களுக்கு தடை போட்டு எஸ்ஓபி வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னா, உங்கள் தலைவர் வரும்பொழுது 41 பேர் இறந்து விட்டார்கள் கூட்டத்தினால. இப்ப அடுத்தடுத்து வந்து நிபந்தனைகள் தரப்பட்டது. ஆனால் அனுமதிக்கப்பட்ட இடங்களிலேயே அவர் பேசாமல்லாம் சென்றிருக்கிறார். அவருக்கு தடையெல்லாம் காரணம் இல்லை. அவர் பேச மாட்டார். அவர் வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. இல்ல அவர் ஒரு சோம்பேறின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. அது அவங்க கட்சிக்கு தான் தெரியும். அனுமதிக்கப்பட்ட இடத்துல அவர் ஏன் வரலன்னு நமக்கு தெரியாது. எனவே அது இந்த ஒப்பீடு செய்வதே தப்பு. எங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்றேன்னா, பான்ஸ் பவுடரை கொட்டியிருக்காரு பாவம். சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். பான்ஸ் பவுடரை கொட்டி இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. நாங்க என்ன ஃபீல் பண்றோம்னா, இது ஒரு போதைப் பொருள் உட்கொள்ளக்கூடிய வழக்கத்தை ஊக்குவிக்கும் இல்லையா? ஒரு மன்னிப்பு கேளுங்கிறோம். அதை கேட்கலாம்ல? இல்ல அவர் விளக்கமே கொடுத்துட்டாரு. நான் குழந்தைக்காக வந்து மாத்திரை கிரஷ் பண்ணேன்றாருல. பான்ஸ் பவுடர் இல்ல, குழந்தைக்காக மாத்திரை கிரஷ் பண்ணார். குழந்தைக்காக மாத்திரை கிரஷ் பண்ண ஸ்டைல் இருக்குல்ல. இப்போ அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, யூஸ்வலா அந்த இது ஃபோனுடைய ஃப்ரேம் மேல, ஃபோனுடைய ஸ்க்ரீன் மேல வச்சு போதைப் பொருளை கொட்டி அதைத்தான் வந்து அந்த கார்டில் வந்து லைன் பண்ணி பக்கத்தில் அந்த 500 ரூபா நோட்டு அது சிந்தட்டிக் பேப்பராக இருக்கிறதுனால அது ஒட்டாது. அது மேலே தட்டினா அதனால தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு பண்ணேன். அது ஒரு சும்மா ஒரு ஸ்டைலுக்கு பண்ணி தக் மூமெண்ட்னு போட்டேன். நான் செஞ்ச தினமும் என் குழந்தைக்காக தான் பண்ணேன். ஆனால் நான் செய்த விதம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே போதைப் பொருளை உட்கொள்ளக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விதம். இதனால் என்னுடைய செயலால் போதைப் பொருளை ஊக்குவிக்கும் வகையில் அது அமைந்து போனது வேதனை. எனவே மனமாற மன்னிப்பு கேட்கிறேன். ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் நீங்க போதைப் பொருளே பயன்படுத்தி கூட சொல்லலை. இந்த லெவல் ஓகேவா? இதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். சார் இப்போ ஒரு எனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த பக்கத்துல இருந்த பெண்மணியும் அந்த எனக்கு பேக் அதெல்லாம் வச்சு வேணாம் சார். பக்கத்துல இருக்க பெண்மணிலாம் அமைச்சர் ஆகலை. புரியுதா? நீங்க அமைச்சரை பற்றி தான் பேச்சு. ஒரு இடத்துக்கு போகிறோம். எனக்கு ஃபுட்பாலே விளையாட தெரியாது. ஆனால் நான் வந்து ஒரு ஃபுட்பாலை கிக் பண்ண மாதிரி அந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். அது ஃபுட்பால் நிகழ்ச்சிங்கிறதுனால ரூல்ஸ் இல்லை, அம்பையர் இல்லை, சும்மா செய்கிறேன். எதுக்குன்னா, ஒரு செயலை நான் செய்வதாக நீங்கள் பார்த்தால் அல்லது நான் செய்ததாக நீங்கள் பார்த்தால் அது ஒரு ஊக்குவிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை செய்வீர்கள். அதுக்காக தான் நான் வந்து சிம்பாலிக்காக அதை நான் வந்து தொடங்கி வைக்கிறேன். சரியா? அப்படி பார்த்தா விஜய் எல்லா படத்துக்கும் மன்னிப்புல நீங்க தான் சொல்லணும். அது படம்னு சொல்லிடுவாங்க. நீங்க வந்து நிஜத்துக்கும் ரீலுக்கும் ரியலுக்கும் நீங்க வந்து வித்தியாசம் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து படம் அப்படின்ட்டு போயிடுவாங்கல்ல. அப்படி பார்த்தா இப்போ நான் இங்கே இந்த படம் கிடையாது, ரியலா செஞ்சது தான். அவரே சொல்றாரு குழந்தைக்காக மாத்திரம் இருக்குன்னு. அப்போ நாம என்ன கேட்குறோம், அமைச்சர் அவர்களே, நீங்கள் செய்கிற இந்த செயல்னால போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு விட மாட்டார்களா? இட்ஸ் an act ஆஃப் என்கரேஜிங் தானே. இப்படி செய்யறாருன்னா பார்க்குறோம். சரி 32 வயசுல அந்த டைம்ல 32 ஒரு வயசு நினைக்கிறேன் அவருக்கு. அப்போ அந்த டைம் கணக்கு படி பார்த்தா இப்போ அவருக்கு 33 4 92 பான் அவர் 30 வயசு. அப்போ அவருக்கு 31 வயசு. 31 வயசுல போதை போடுற மாதிரி இருக்கிற நபர் 32 வயசுல அமைச்சர் ஆகும்போது நம்மளும் ஆகிக்கலாம்டா அப்படின்னு மக்கள் ஊக்குவிக்கப்பட மாட்டார்களா? போடுற மாதிரிங்கிறேன் நான். அவர் போட்டாருன்னு கூட வேணாம், அந்த ஸ்டைல். நான் அந்த ஸ்டைல்லேயே நின்றுக்கிறேன். அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே போகலை, அந்த ஆக்ட்லேயே நான் நின்றுக்கிறேன். நான் ஆக்ஷனுக்குள்ளே போகல, அந்த ஆக்ட்லேயே நின்றுக்கிறேன். இப்போ இது செய்ததுக்காகவாவது நான் செய்த இந்த வழிமுறை போதைப் பொருளை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துவிடும் என்று எனக்கு புரிகிறது. எனக்கு சுட்டி காட்டப்பட்ட போது எனக்கு அது விளங்குகிறது. என்னை வந்து மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு சின்னதாக சொல்லாமே. அதை சொல்லாமல் சார் நீங்கள் கருத்து நான் என் ட்வீட்டில் கூட ஒன்று போட்டேன். நீங்கள் நசுக்கினது பவுடர் இதுதான் சார், அதாவது குழந்தை மாத்திரம் தான். அதை பாருங்கள், ஃபோன் ஃப்ரேமில் வச்சு நறுக்கியிருக்கீங்க, எவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? இனிமேல் ஒரு இடுக்கி வச்சு நசுக்கி கொடுங்க, ஹைஜீன் முக்கியம் இல்லையா அப்படின்னு. யாராவது ஏற்றுக்குவாங்களா? இவனுங்களும் என்னென்னவோ பண்ணுறானுங்க. யாரோ ஒரு அங்கிள் உட்கார வச்சு பனியனோட அவர் நல்ல மனுஷன், அவரை நீங்க ஏன் பழி போடுறீங்க? பழி போடுறதுனால ஒருத்தர் வந்து தாழ்ந்து போயிட மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சார் நான் இதுக்கு மேலே என்ன விளக்கம் கொடுப்பேன்? நான் பழியே போடலையே, நீங்க செய்யவே இல்லைன்றேன். நீங்க என்ன எப்ப இந்த கேள்வி கேட்கலாம்? நான் என்ன இப்போ என்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்க, நான் சொல்றேன்
நான் பழியே போடல. இல்ல ஊடகத்துல செயல்படக்கூடிய ஆட்களுமே வந்து ஒரு நல்ல மனிதர் தான். எப்படி இதெல்லாம் வந்து இல்லைங்க, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நல்ல ஆளுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல ஆளுக்கும் போதைக்கு என்ன சம்பந்தம்? போதை அடிச்சு அமைதியா தூங்குறவங்க தான் நல்லவன் நிறைய பேர் இருக்கான். சார் நீங்க நல்ல ஆளு தான் சார். நான் ஒரு வாதத்துக்கு வரேன். நீங்க நல்ல ஆளு தான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். பாலாஜி இப்ப அடிக்கடி வந்து இந்த பேனாவை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. பாக்குற சின்ன பசங்களுக்கு நம்மளும் சிகரெட் பிடிச்சா என்னன்னு தோணுங்கிறேன். அட்லீஸ்ட் இதையாவது ஏத்துக்கிட்டு நான் இப்படி செய்ய மாட்டேனாவது நீங்க ஒத்துக்கணுமா இல்லையா? நான் ரொம்ப லீஸ்டா கேட்கறேன், ரொம்ப பெருசா போல, ரொம்ப குறைந்தபட்சமா கேட்கறேன். அட்லீஸ்ட் நீங்க அதையாவது தடுத்தணுமா இல்லையா? அதுல நீங்க நல்லவர் கெட்டவர் உங்களுக்கு பிடிக்கிற பழக்கமே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப யூடியூப்ல எல்லாம் இந்த காத்தாடி கிளப் எல்லாம் பயங்கரமா வீடியோ போடுறாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல அவங்க பசங்க அவங்க எல்லாம் சிகரெட் பிடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப யங்கான ஏஜ். அவங்க சிகரெட் பிடிக்கிற சீன் வைப்பாங்க. அதை வைக்கிற போது இந்த ஒயிட் கலர்ல இதை வச்சுக்கிட்டு பேனா மாதிரி வச்சுக்கிட்டு இப்படின்னு வச்சுக்க செய்வாங்க, இப்படி வச்சுக்கிட்டு செய்வாங்க. அப்படி செய்யறப்ப கமெண்ட்ல போய் பாருங்களேன், இப்படி சீன்ஸ்லாம் வைக்காதீங்க, அதை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. இது வேற என்ன பதில் தருவேன் பாலாஜி? இதை விட என்ன பதில் சொல்லுங்க? தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு தக்லீஃப் மூமெண்ட்டுக்கு போட்ட விஷயம் அது இன்னைக்கு வந்து பெரிய வினையாக வந்து முடியும்னு அவர் என்ன இதை நான் எதிர்பார்த்து மறந்துட்டேன், தக்லீஃபை மறந்துட்டேன். இந்த தக்லீஃப் தான் மெயின் மேட்டர். இதுல நீங்க ஊக்குவிக்கும் வகையில அதை செஞ்சு விளையாட்டா செய்யாம அதை தக்லைஃப்னு போடும்போது, மனிதவள மேம்பாட்டு துறை, ஒரு மனித வளத்தை மேம்பாடு செய்யக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் நீங்க. ஓ இதுதான் தக்லைஃபா அப்படின்னு இளைஞர்கள் நினைக்க மாட்டாங்களா? நீங்க அந்த போதைப் பொருளை பயன்படுத்தல சார், நீங்க வந்து குழந்தையுடைய மாத்திரை தான் நசுக்குனீங்க. குழந்தையுடைய மாத்திரையை சும்மா கெத்தா அப்படியே போதைப் பொருள் பயன்படுத்துற மாதிரி நறுக்கிறது, அதை லைன் பண்றது, இது தக்லைஃப்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? நான் மறந்துட்டு நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு நான் நினைக்கிறேன் தக்லைஃப். அதனால இது ஒரு தக்லைஃப் மூமெண்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா, ஓ இதுதான் தக்லைஃப் மூமெண்ட் போல இருக்கு. அதுவே தப்பு. தக் லைஃப்ங்கிறதே ஆக்சுவலாக தப்பு. அது பழக்கத்தில் வந்துருச்சு நம்மளுக்குள்ள. கெட்டதெல்லாம் இன்னைக்கு நல்லதா மாறி போச்சு. நடிகர்கள்லாம் இன்னைக்கு நாடால வந்தாச்சு. அதனால வந்து இதையே நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. எனவே இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இது மாறிவிடும் என்பதனால், அவர் என்ன கேட்டா, அப்படி நான் பண்ணேன், விளையாட்டா பண்ணேன், அது அதுக்கு தான் பண்ணேன், அப்படி தான் பண்ணேன். அது வந்து ஆக்சுவலாக போதைப் பொருள்லாம் கிடையாது. நான் சும்மா போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருந்தோம். அது தப்பாக போயிருச்சு. அதுவும் 2 வருஷத்துக்கு மேல பழைய வீடியோ. இனி நான் வந்து என்னுடைய பொறுப்புணர்ந்து செயல்பட்டுக் கொள்வேன். மன்னிப்புன்னு போட்டதான வேலை முடிஞ்சு போயிடும். அவர் பொய் சொல்ல ஆரம்பிச்சது தான் இவ்வளவு பிரச்சனையே. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.